இல்லை, இன்றைக்கி அந்த நிலையில் அவர் இருக்கார். அவருடைய ஆதரவு தளமே பாதி அ, களவு போயிடுச்சு. அது போன இடத்த நினச்சி அவர் வருந்துறார். ரெண்டாவது, இது 2.5 வருஷத்தில் அவர் ஆட்சி பிடிச்சது பெரிய சாதனை அப்படின்லாம் சொல்கிறோம். இதற்கு முன்னாடி இதை விட பெரிய சாதனையெல்லாம் நடந்திருக்கு. அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய சீமானாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கே ஒழிய அதற்கு மேலே அவர் வருவாருன்ட்டு எனக்கு தோணலை. அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதிலளிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் ஐநா முன்னாள் அலுவலர் முனைவர் திரு இனகண்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ராமகிருஷ்ணன். நேற்று சீமான் அவர்களோட பேச்சை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நடிகனுக்கும் தலைவனுக்கும் தெரியாத ஒரு தருதலை கூட்டணி ஒரு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார். அவரோட அரசியலே திராவிட கட்சிகளை எதிர்த்து தான் ஆரம்பிச்சது. இப்போ அப்படியே தாவேக பக்கம் அவரோட எதிர்ப்பு மாறிடுச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? நேற்று பார்த்த ஸ்பீச். இல்லை, இன்றைக்கி அந்த நிலையில் அவர் இருக்கார். அவருடைய ஆதரவு தளமே பாதி களவு போயிடுச்சு. அது போன இடத்த நினச்சி அவர் வருந்துறாரு. அவரே திரைப்பட பின்னணியில் தானே இருந்து வந்தவர். அதனால் அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொன்ன ஒரு கருத்து எனக்கு பிடிச்சிருந்தது. இங்கே இருக்கிற நெய்வேலியிலிருந்து போகிற கறி எல்லாருக்கும் சொந்தம், இங்கேருந்து நாம் உருவாக்குற மின்சாரம் எல்லாருக்கும் சொந்தம். ஆனால் கர்நாடகத்திலிருந்து புறப்படுற தண்ணீர் மட்டும் கர்நாடகத்துக்கு மட்டும்தான் சொந்தன்றது என்ன நியாயம் அப்படின்னு அவர் கேட்டார்ல. அது ரொம்ப நியாயமான கேள்வி. இது அந்த இயற்கை வளங்கள் எல்லாருக்கும் பொதுவானது. இதை தான் 2018 உச்சநீதிமன்றம் தீர்ப்பும் சொல்லுது. காவிரி நீர் இதனால தான் நதிகள் தேசியமயமாக்கப்பட வேண்டும் அப்படின்ற கோரிக்கை ரொம்ப நாளாக இருக்குது. அதனால் இந்த பிரச்சனை இனி வரும் காலங்களில் நீர் என்பது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறும். இயற்கை வளங்களை நாம் பாதுகாக்க தவறினால் அவை நம்மை பாதுகாக்காது. அந்த எண்ணம் வரக்கூடிய தலைமுறையினருக்கு வரணும். முன்ன இருந்த அளவுக்கெல்லாம் மழை இல்லை என்ன. அதனால் நாம் வருங்காலத்தை எண்ணி நாம் தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்தணும். தஞ்சை மண்ணில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் கூட இது தொடர்ந்து தலைமுறையாக அவர்கள் இந்த சிக்கலை சந்திப்பதனால், அதாவது உங்களுக்கு காவிரி நீர்லேருந்து நமக்கு கிடைக்கிற நீர் சொல்கிறேன், கர்நாடகத்துக்கு எவ்வளவு நீர் கிடைக்குதோ அது மாதிரி 1.25 மடங்கு நமக்கு கிடைக்குது. இருக்கக்கூடிய 4 மாநிலங்களில் அதிகமாக காவிரி நீரை நம்பி பயன்படுத்துவது தமிழகம். நம்முடைய பங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தமிழகம் தான். அதனால் நாம் பாசனத்தை விரிவுபடுத்திட்டோம். நாம் பயிர் பண்ணுற எல்லா பயிர்களும் நீர் உறிஞ்சும் பயிர்கள், அதாவது வாட்டர் இன்டென்சிட்டி கிராப்ஸ். அதனால் நீர் குறைவாக தேவைப்படுகிற பயிர்களை நாம் அந்த இடங்களில் அந்த நிலைக்கு போகிறத பற்றிலாம் யோசிக்கணும். அதாவது நீங்கள் இஸ்ரேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பாலைவனம். அவங்க தான் சொட்டு நீர் பாசனத்தை கண்டுபிடிச்சாங்க. அதனால் நாம் இனி வரும் காலங்களுக்கு ஏற்ப நம்ம மாற்றிக்கொண்டால்தான் நம்ம வெல்ல முடியும். அப்போ சீமானவர்கள் விஷயத்துக்கே வராங்க சார். நேற்று சொல்லியிருந்தார், இடைத்தேர்தல் வரட்டும், நான் வெறியோட காத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பொது வேட்பாளராக அவர் நிறுத்துறதா பல செய்திகள் அடிபட்டுச்சு. இன்னும் அது ஹாட் டாப்பிக்காக மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை, அந்த பேச்சு தொடர்ந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அதை அவர் பொது வேட்பாளராக இருக்கணும்னு நினைக்கிற சில பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அவர் கலைஞர் கருணாநிதியை எவ்வளவு எதிர்த்திருக்காரு, அவர் எப்படி பொது வேட்பாளராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ராகுல் காந்தி தமிழகம் வரும்போது தொகுதி மறுவரை ஆதரிக்கிறவங்க ஒரு எட்டப்பர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தயாநிதி மாறன் அதுக்கு காவிரி பற்றி பேசாதவங்களா ஒரு துரோகிகள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இன்னும் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை உருவாயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உருவாயிடுச்சு. என்ன புதுசாக என்ன உருவாகணும்? அவங்க ரொம்ப கசப்பில் இருக்காங்க திமுகவினர். இவங்க பின்னாடி முதுகில் குத்திட்டாங்க அப்படின்ட்டு. அதனால் தயாநிதி மாறனுடைய கேள்வி ரொம்ப நியாயமானது. ஏன்னா அவர்களுடைய கட்சி தான் அங்கே கர்நாடகத்தில் ஆட்சி பண்ணுது. அது தொடர்பாக ஒன்றும் கருத்து சொல்லாத தொகுதி வரையறை பற்றி கருத்து சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்க முடியும்? ரெண்டாவது, தொகுதி மறுவரையறையை பொறுத்தவரையில் தமிழகத்தினுடைய நலன்கள் அதற்கு பாதிப்பு வராது அப்படின்ற பட்சத்தில் அது நம்ம எதிர்க்கணும் இல்லையா? இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரே அச்சம், நமக்கு இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவத்தினுடைய அளவு குறைஞ்சிரும் அப்படின்றது. அப்படி குறையாதுன்றதை மத்திய அரசு சொல்லிகிட்டு இருக்கு. அதை அவர்கள் உறுதிப்படுத்திட்டாங்கன்னா அதை நம்ம எதிர்க்கணும். திமுக எதிர்க்குன்னு நினைக்கிறீங்களா? போக பார்க்கணும். அவர்களுக்கு வேண்டிய உத்தரவாதங்களை மத்திய அரசு தருமானால் அவர்கள்
ஒருவேளை அந்த வாக்கெடுப்பு நடக்கும்பொழுது வெளிநடப்பு பண்ணலாம், வெளிநடப்பு பண்ணி ஆதரவு தரலாம், அல்லது ஆதரவே தரலாம். அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சார், விஜயோட அரசியல் வருகைக்கு பிறகு ஒரு 2 வருடங்கள் தான் கட்சி ஆரம்பித்து ஆட்சி பிடிச்சார். இந்தியாவிலே நடந்தது ஒரு ரெக்கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு பிறகு பல்வேறு நபர்கள், அண்ணாமலை உட்பட, இன்னைக்கு தனுஷ் அவர்கள் கூட நான் அரசியலுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி கொடி பல விஷயங்கள் நடக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்லதுன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, இது 2.5 வருஷத்தில் அவர் ஆட்சி பிடிச்சது பெரிய சாதனை அப்படின்லாம் சொல்கிறோம். இதற்கு முன்னாடி இதை விட பெரிய சாதனையெல்லாம் நடந்திருக்கு. 1984 என்டி ராமாராவ் 9 மாதங்களில் ஆட்சிக்கு வந்தார். அவருக்கு எந்த விதமான அரசியல் பின்னணியும் கிடையாது. அவர் பெரிய தேவடுகாருன்னு சொல்லிட்டு அவரை கடவுளாக பார்த்த மக்கள் மத்தியில் தெலுங்கு கௌரவம், தெலுங்கு மரியாதை, அதை மட்டுமே முன்னெடுத்து அவர் ஒரு பெரிய தெலுங்கு தேசம் என்ற ஒரு புதிய கட்சியை உருவாக்கி இங்கே எம்ஜிஆரோட கலந்து பேசிட்டு அந்த கட்சியை அவர் உருவாக்கினார். பெரிய வெற்றியை அடைந்தார். எம்ஜிஆர் அவரை விட விஜய் அவர்களுக்கு இங்கே 75 வயசு திராவிட கட்சிகள் இருக்குது, ஏடிஎம்கே இருக்குது. இதை மீறி விஜய் ஜெயிச்சது ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்குது. இல்லை, அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இங்கே நடந்திருக்கிறது ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வு, அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், 25 மாதங்களில் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துடுது அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய வியப்பாக இருக்குது. அதுக்கு சொல்கிறேன், 9 மாதங்கள்லேயே ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு. இதை விட அறுதி பெரும்பான்மையோட மிகப்பெரிய அசுரபலத்தோடு ஆட்சிக்கு வந்துச்சு. ஆனால் அவர் வாழ்நாள்லேயே அவர் விழுந்துட்டார். பெரிய அந்த இடத்துக்கு போனவர் கீழே அதல பாதாளத்துக்கும் போனார். அவரை வீழ்த்தியது அவருடைய சொந்த மருமகன், இன்று முதல்வராக இருக்கக்கூடியவர். அதெல்லாம் கூட நடந்துச்சு. இங்கு நடந்திருக்கிறது, அவர் காங்கிரஸ் பேரியக்கத்தை வீழ்த்தினார்ல. அதற்கு முன்னாடி காங்கிரஸ் மட்டும்தானே உங்களுக்கு அங்கே பெரிய எதிர்க்கட்சிகள் அப்படின்றது ஒன்றும் இல்லை. கம்யூனிஸ்டுகள் இருந்தார்கள், அவங்களும் காணது போயிட்டாங்க. அதனால் 84, 1947, 52லேருந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியை அவர் வீழ்த்தினார். அவருக்கு எந்த விதமான அரசியல் வரலாறோ பின்புலமோ கிடையாது. இங்கே அதே மாதிரி 80 ஆண்டுகள் 75 ஆண்டுகள் இருந்த 67க்கு பிறகு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 60 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தும் ஆட்சியில் இல்லாமலும் இருந்த கட்சிகளை அவர் ஒற்றையாக யாருடைய துணையும் இல்லாமல் அவர் இறக்கிட்டார். அப்படின்றது பெரிய நிகழ்வு, அதில் ஒன்றும் தப்பில்லை. அவருடைய வருகை பல பேருக்கு ஒரு வேகத்தை, உத்வேகத்தை, ஒரு நம்பிக்கையை விதைத்திருப்பதாக தெரிகிறது. அண்ணாமலை எப்போவுமே அதற்கு முன்னாடி கூட அவர் அவருக்கென்று ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு பல தொகுதிகளில், பல மாவட்டங்களில். இன்னும் சொல்லப்போனால் அவர் தலைவரான பிறகு தான் பாஜக என்பது என்னமோ வளர்ந்துட்டுருக்க மாதிரி ஒரு பிம்பம் தினசரி செய்தி ஏடுகளிலும் ஊடகங்களிலும் அவர் பேசுவதும் செயலாற்றுவதும் அடிபட தொடங்கி பாஜகவுக்கு ஒரு பெரிய மலர்ச்சி ஏற்பட்டதை நம்ம மறுக்க முடியாது. அவர் இப்போ தனியாக ஒரு சென்ட்ரிஸ்ட், ஒரு மத்தியசாரி போக்கை அவர் கையாண்டு வருகிறார். அது போக போக பார்க்கணும் அது எவ்வளவு தூரம். அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய சீமானாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கே ஒழிய அதற்கு மேலே அவர் வருவாருன்ட்டு எனக்கு தோணலை. ஏன்னு சொல்லிடுறேன், எளிய கிராமப்புறங்களில், எளிய இல்லங்களில், அவர்களுடைய வரவேற்பறைகளில், அந்த குடும்பங்களுடைய வரவேற்பறைகளில் நீங்கள் பேசப்படும் வரை நீங்கள் முதல்வர் விஜய்க்கு கிடைத்த வெற்றியோ, எம்ஜிஆருக்கோ, ஜெயலலிதா அம்மையாருக்கோ கிடைத்த வெற்றியோ உங்களுக்கு கிடைப்பது அரிது. அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். பொதுவாக அது திரை தான் உங்களுக்கு அதை எளிமையாக அந்த இடத்துக்கு கொண்டு போய் உங்களை சேர்த்துருது. அதனால் அப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் தனுஷ் பற்றி எனக்கு தெரியல, அப்படி அந்த மாதிரி செய்திகள் வந்துட்டுருக்கு. அவர் பின்னாடி ஒரு பெரிய ஆதரவு கூட்டம் இருக்குது. இவங்கெல்லாம் வர்றது இளைஞர்களை பொது வாழ்க்கையின் பால் ஈர்க்கும் என்பதனால் இவர்களெல்லாம் வரணும்னு தான் நான் நினைக்கிறேன். திரை மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பேசி பேசி ஆட்சி பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணாமலை அவர்களோட ஸ்பீச்சஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேற்று கூட வீத லீடர்ஸ் அமைப்பு கன்னியாகுமரியில் ஒரு கடலை சுத்தம் பண்ணுற விஷயத்தை செஞ்சு முடிச்சுட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு, நாங்கள் செயல்கள் மூலிமா மக்களை கொண்டு போய் சேருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் நினைக்கிறீங்களா? இது எதை நோக்கி போகும்? ஆரோக்கியமான அரசியல் தான். ஏன்னா இந்த தமிழகம் ஒரு குப்பை காடாக இருக்குது. அதை தான் நம்ம பார்க்குறோம். நம்ம சாலைகளில், நெடுஞ்சாலைகள்லாம் நடக்கும்போது, ஊர்களுக்கெல்லாம் போகும்பொழுது அங்கங்கே குப்பைகளை சேர்த்து வச்சுருக்கோம். அதனால் நம்முடைய இயற்கை வளங்களை போதுமான அளவு நம்ம பாதுகாக்க தவறிவிடுகிறோம். நீர்நிலைகளின் மீது கட்டடங்களை எழுப்புகிறோம். கான்க்ரீட்டாக மாற்றிக்கொண்டு, கான்க்ரீட் வனமாக
சென்னை மற்ற நகரங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அதனால் ஆனால் இந்த செயல்களின் மூலமாக நான் மக்களை எட்டுவேன் அப்படின்றது, அதற்கு மக்கள் அப்படிப்பட்ட மக்களாக நம்ம மக்கள் இருக்கிறாங்களான்றது எனக்கு தெரியல. ஏன்னா இது ஒரு பொதுநல தொண்டு நிறுவனம் செய்யக்கூடியதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு அரசியல் கட்சி செய்கிற மாதிரி இல்லை. இதை செஞ்சிட முடியும், இதை செஞ்சு ஒரு மக்களை பிடிச்சிட முடியுன்ற ஒரு எண்ணம் இருந்துருந்துச்சுன்னா பல அரசியல் கட்சிகள் இந்த வழியை எடுத்திருக்கோம். அப்படி இல்லை. அதனால் அவர் ஒரு தொண்டு நிறுவனம் செய்வதைத்தான் செய்வது மாதிரி இருக்குது. அதை ஒரு இயக்கமாக அவர் மாற்றி அதற்கு ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டு அவர் பின்னாடி மக்கள் திரண்டு ஒரு திரள் கூட்டம் அவரை நோக்கி நகருமானால் எனக்கு அதை விட பெரிய மகிழ்ச்சி இருக்க முடியாது. ஆனால் அந்த நிலையில் நம்ம மக்கள் இருக்காங்களா? அப்படிப்பட்ட செயல்களை அவர்கள் வரவேற்கக்கூடிய ஒரு பக்குவம் அவர்களிடத்தில் இருக்கிறதா? அல்லது திரையிலிருந்து வரக்கூடிய திரை பிம்பங்கள் தங்களுடைய மீட்பர்களாக அவர்கள் மாறுவதற்கான வாய்ப்பை மட்டுமே அவர்கள் தருவார்களா? இதெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். பல்வேறு அரசியல் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை நேயர்களுக்கு கொடுத்தீங்க சார். உங்கள் கருத்தை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.